உடம்பு சின்னதாக இருக்கலாம், உன் தோற்றம் பலகீனமாக தெரியலாம், ஆனால் உன் மனசும் வேகமும் வேறு லெவலாக இருந்தால் உலகத்தை புரட்டி போட முடியும் ப்ரோ. ஆம், நான் பேசுகிறது ப்ரூஸ்லி பற்றி தான். ஒரு குங்ஃபு ஃபைட்டர் இல்லை, ஒரு தத்துவஞானி, நடிகர், ஆசிரியர், தியாகி, முக்கியமாக எல்லா எல்லைகளையும் கடந்து போன மனிதர். ப்ரூஸ்லி 1940 ஹாங்காங்கில் பிறந்தார். சிறுவயதில் சண்டை, கும்பல், பிரச்சினைகள், போலீஸ் கேஸ் வரை. அதால் தான் அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க, ஒழுக்கத்துக்கு உயிர் காத்துக்க வைக்க. அமெரிக்காவில் சீனராக இருந்தால் 2ஆம் தரம் மாதிரி தான் நடத்துவாங்க. ஆனால் ப்ரூஸ்லி சொன்னார், நான் யாருன்னு காட்டுறது தான் என் கடமை. அவர் பயிற்சி எடுத்தார், படித்தார், இரவில் தூங்காமல் உழைத்தார். ஒவ்வொரு முட்டியும் அவரோட அடையாளமாக மாறிச்சு. அவர் உருவாக்கின ஃபைட்டிங் ஸ்டைல் ஜீட் குண்டோ, ஒழுங்கு இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. அவர் தத்துவம் நீர் போல இரு, நீருக்கு வடிவம் இல்லை, எல்லையும் இல்லை. ப்ரூஸ்லிக்கும் அதே மாதிரி தான். ஆனால் ஹாலிவுட் அவரை ஏற்கலை. நீ சீனன் தான், ஹீரோ வேடம் உனக்கு கிடையாதுன்னு ப்ரூஸ்லி நிராகரிக்கப்பட்டார். ஆனால் தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்கல. அதனால தான் அவரே ஏசியாவில் படம் எடுத்து உலகத்துக்கே காட்டினார், என்டர் த டிராகன். இந்த படம் சாதனை படைத்தது. ப்ரூஸ்லின்னு கேட்டால் வேகம், பாணி, வியக்க வைக்கும் ஸ்டைல். அவரோட வேகத்தை கேமரா கூட பிடிக்க முடியலைங்க. அவர் உலக நாயகனாக மாறினார், தன்னையை மாற்றாமல். ஆனால் விதி அவருக்காக காத்திருந்தது. 32வது வயதில் திடீர் மூளையில் வீக்கம். ப்ரூஸ்லி இந்த உலகத்தை விட்டு சென்றார். ஆனால் அவர் சொல்லியதா, இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். உன் உடம்புல பவர் இருந்தா அவ்வளவு தான் ப்ரோ. ஆனால் உன் மனசில் தீ இருந்தா நீயும் ப்ரூஸ்லி மாதிரி உன் வாழ்க்கையின் வீரன் ஆகலாம். நேரம் இல்லைன்னு சொல்லாத. ப்ரூஸ்லிக்கு 32 வருஷம் தான் நேரம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் உலகத்தை அடித்தார். இந்த கதை உங்கள் மனசில் தீ வர வைத்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பி ஓட்டர்னு எழுதுங்க. மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் யாசிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உள்ளே இருக்கும் ப்ரூஸ்லியை வெளியே கொண்டு வர நான் ரெடி ப்ரோ.